Hello friends, welcome to Kane's Kitchen 2.0. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஹெல்த்தி ரெசிபி சீரீஸில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு கூழ். கேழ்வரகு கூழ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 3 ஸ்டெப்பில் கேழ்வரகு கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு, ஒரு கைப்பிடி அளவு அரிசியை மிக்சியில் போட்டு 1-2 உடச்சி வச்சுருக்கேன் நொய் மாதிரி, தேவையான அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, தயிர், உப்பு தேவையான அளவு. கேழ்வரகு கூழ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேழ்வரகு மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் கூழ் பண்ணுறதுக்கு 2 டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். இதில் உப்பு எதுவும் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு கையால் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி மட்டும் வச்சா போதும். இன்றைக்கி நான் கேழ்வரகு மாவை புளிக்க வச்சு பண்ண போகிறேன். அதனால் ஒரு 3-4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேன். புளிக்க வச்சு பண்ணால் டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் புளிக்க வைக்காமல் உடனே கூட பண்ணிக்கலாம். இப்போ 3 to 4 hours கழித்து மாவு எடுத்து பார்த்தா மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு, நல்லா அங்கங்கே வந்து பபிள்ஸாக வந்திருக்கு. இப்போது கூழ் பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்டெப்பு, கரைச்சி வச்ச மாவை நல்லா காய்ச்சிக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம காய்ச்சி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் மாவுக்கு 9 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதாவது 1 டம்ளர் மாவுக்கு 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இப்போது தண்ணி நல்லா காஞ்சதும் நம்ம உடச்சி வச்சுருக்க அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இன்றைக்கி வடித்த சாதத்தில் மீதி இருந்துச்சுன்னா அந்த சாதத்தில் கூட 1-1.5 கைப்பிடி அளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வடித்த சாதம்னா ஜஸ்ட்டு கொதிச்சா மட்டும் போதும். இப்போ நம்ம புதுசாக ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால லேசாக நம்ம வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். நொய்யாக உடச்சி போட்டிருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். அரிசி நல்லா வெந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து மாவு வந்து நல்லா திக்காயிடும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் மாவு வந்து நல்லா திக்காயிடுச்சு. கூடவே நம்ம போட்ட ரைஸுமே நல்லா தெரியுது பாருங்கள். மாவு ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காயிடும். கூடவே வந்து இந்த மாதிரி நல்லா பபிள்ஸாக வரும். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த பதத்தில் தான் இருக்கும் மாவு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து சுற்றி நல்லா பபிள்ஸாக வருது, நல்லா கொப்பளிச்சு வருது. இந்த டைமில் நம்ம மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கலாம், அடி பிடிக்காமல். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes கழித்து கையில் நல்லா தண்ணி தொட்டுட்டு மாவோட மேல் லேயரில் லேசாக தொட்டு பாருங்கள். கையில் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. மாவு நல்லா இறங்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஒரு கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தள்ளன்னு வரும். அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் அப்படியே மாவை எடுத்து தயிரும் வெங்காயமும் போட்டு கரைச்சி நம்ம குடிக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட மாவோட அளவில் 10 பேருக்கான கூழ் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் மாவு வந்து அதிகமாக கரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றப்போ இன்னும் பெட்டராக இருக்கும் டேஸ்ட். இப்போது நம்ம கரைச்சி வச்ச மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேவையான அளவு மாவை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தயிர் போட்டு நல்லா கையால் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தயிர் வந்து கேழ்வரகு மாவோடு நல்லா வந்து merge ஆகணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் கரண்டிலெல்லாம் பண்ணால் அந்தளவுக்கு மாவோட வந்து தயிர் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கேழ்வரகு மாவு கூட தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு, தயிர், தண்ணி எல்லாம் நல்லா சேர்த்து கலந்ததுக்கப்புறம் அதில் நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு கலந்துக்கோங்க. இப்போது 5 பேருக்கான கூழ் வந்து கரைச்சிட்ருக்கோம். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நீங்கள் வந்து பச்சை மிளகாவை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இல்லை கூழுக்கு வந்து அதை கடிச்சிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். பச்சை மிளகா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி போட்டு அதை வெங்காயத்து கூட நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கோங்க. உங்களுக்கு காரம் தெரியாது. பச்சை மிளகா நான் எதுக்கு சேர்க்க சொல்கிறேன்னா, அப்போ தான் கேழ்வரகு மாவில் இருக்க இரும்பு சத்து வந்து உங்கள் உடம்புல வந்து நல்லா சேரும். அவ்வளோதாங்க, நம்ம கேழ்வரகு மாவில் செஞ்ச கூழ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வந்து இந்த அளவு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தண்ணியாக தான் குடிக்க பிடிச்சிருக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியோ தயிரோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு மாங்காய், பச்சை மிளகா, கொத்தரங்காய் வத்தல், ஊறுகாய் மிளகா, கருவாடு எல்லாமே வந்து ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். கேழ்வரகு மாவில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. அடிக்கடி கேழ்வரகு உணவில் சேர்த்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கேன்ஸ் கிச்சன் 2.0க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.